இந்த அருமையான காலை நேரத்திலே சத்தியவசன இந்த நிகழ்ச்சிகளோடு கூட இணைந்திருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் அருமையான காலை வணக்கங்கள். இந்த நாளிலும் கூட ஒரு முக்கியமான காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள மிகவும் வாஞ்சையாக இருக்கிறேன். சாதாரணமாக நாங்கள் செய்கிற ஒரு காரியம் தொடர்ந்து நாங்கள் ஒரு வருட காலமாக 2 வருட காலமாக செய்த ஒரு நபருக்காகவோ ஏதோ நம்ம ஒரு நிறுவனத்திற்காகவோ செய்த ஒரு முக்கியமான காரியம், இரவு பகலாக பிரயாசப்பட்டு இதற்கு ஒரு நல்ல பலன் எனக்கு கிடைக்க வேண்டும், பெயர் கிடைக்க வேண்டும், நான் அதற்காகவே வாழ்ந்த ஒரு காரியம் சரியாக உங்களுடைய எதிர்பார்ப்பை மீறி அது நிராகரிக்கப்பட்டு விட்டால் உங்களுடைய எண்ணங்கள் உணர்வுகள் எப்படியாக இருக்கும்? சற்று நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். என்னடா இவ்வளவு காலங்கள் இதற்காக நான் நேரங்களை செலவழித்தேன், இப்படி ஆகிவிட்டதே என்று. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஒரு முக்கியமான இதை போன்ற ஒரு காரியத்தை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 11வது வார்த்தையிலிருந்து 36வது வார்த்தை வரை இருக்கிறதான ஏலி, ஒத்னியேல், பினேகாஸ் இவர்களுடைய வாழ்க்கையில் இப்படியாக எதிர்பாராத ஒரு திருப்புமுனையான ஒரு காரியம் நடந்ததை தான் நாங்கள் இந்த நாளிலும் பார்க்க போகிறோம். எங்களுடைய வாழ்க்கைக்கு அதில் மிகவும் முக்கியமான ஒரு செய்தி அதற்குள் அடங்கி இருக்கிறது. ஏலி அவர் ஒரு ஆசாரியனாய் காணப்படுகிறார். எங்களுக்கு தெரியும், அந்த காலத்திலே தேவன் ஆசாரியர்களை தெரிவு செய்தார் ஒரு விசேஷித்த அழைப்புக்காக. தேவன் தெரிவு செய்த ஒரு ஜனங்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். ஜனங்களை தேவனண்டையிலே வழிநடத்தவும் தேவனுடைய கட்டளைகளை நியமங்களையும் கற்றுக் கொடுத்து தேவனுக்குரிய ஒரு ஜனக்கூட்டத்தை அவர்கள் நடத்தி செல்லும்படியாக தேவனாலே தெரிவு செய்யப்பட்ட ஒரு குழுவாக காணப்பட்டார்கள். இந்த நாட்களிலும் கூட இந்த செய்தியை கேட்டு கொண்டு இருக்கிற நீங்கள் தேவனால் தெரிவு செய்யப்பட்ட ஜனமாயிருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு இரட்சிப்பை கொடுத்து உங்களை அவருக்காக தெரிவு செய்திருக்கிறார். எனவே உங்களுடைய வாழ்க்கை தேவனுடைய பார்வையிலே மிகவும் முக்கியமானதாய் காணப்படுகிறது. இதே போல ஏலி அவருடைய குடும்பமும் அவருடைய பிள்ளைகளும் தேவனுக்காக ஆசாரிய ஊழியத்திலே நிலைத்திருக்கும்படியாக அதை கொண்டு போகும்படியாக தேவன் அவர்களை அந்த நேரத்திலே தெரிவு செய்திருந்தார். ஆனால் ஏலி ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டு வந்தார், அவருடைய பிள்ளைகளும் செய்து கொண்டு வந்தார்கள். நான் முதல் கூறினது போல 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 11வது வார்த்தைகளை நீங்கள் தாண்டி வாசிக்கிற நேரத்திலே அவர்களுடைய பிள்ளைகளை குறித்து பேசுகிற நேரத்திலே பேலியாளின் பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறது. அந்த பேலியாளின் பிள்ளைகள் என்பதின் அர்த்தம் இவ்வாறாக காணப்படுகிறது: உதவாதவர்கள், பயனற்றவர்கள் என்று. தேவனுக்கு பயனுள்ளவர்களாக அழைக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய ஒரு சந்ததி, அந்த குழு உதவாதவர்களாக, பயனற்றவர்களாக இந்த வார்த்தை வருவதற்கு என்ன காரியம்? எது நடந்தது? எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் ஆண்டவருக்காக அழைக்கப்பட்டவர்கள். நான் முதலில் கூறினது போல ஆண்டவர் உங்களை தெரிவு செய்திருக்கிறார் அவருக்காக வாழும்படியாக. அவருடைய ஜனங்களுக்கு முன்பதாக சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பிரதிபலித்து ரட்சிப்புக்கு நேராக அநேக ஜனங்களை வழிநடத்த கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார், தெரிவு செய்திருக்கிறார். எனவே இப்பேற்பட்ட விசேஷித்தமான ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட அந்த ஏலி அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு நாள் ஆண்டவர் சொல்கிறார், ஏலியும் அவனுடைய பிள்ளைகளையும் நான் வெறுத்து விட்டேன் என்று சொல்கிறார். ஏன், என்ன நடந்தது இடையில் என்பதை குறித்து தான் நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாவது காரியம்தான் ஏலியுடைய பிள்ளைகள் அவர்களுடைய அந்த பொறுப்பிலே, ஆசாரியத்துவத்திலே அவர்கள் அநேக காரியங்களை செய்து இருந்தார்கள். அந்த ஒவ்வொரு காரியமும் கர்த்தருடைய பார்வைக்கு உகந்தது அற்றதாய் காணப்பட்டது, கர்த்தரை வேதனைப்படுத்துகிறதாய் காணப்பட்டது. முதலாவதாக அதிலே வார்த்தையிலே அழகாக சொல்லப்படுகிறது, 12வது வார்த்தையிலே அவர்கள் கர்த்தர் யார் என்பதை அறியாதிருந்தார்கள். எங்களுடைய இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, தேவனை பின்பற்றி ஓடுகிற இந்த விசுவாச வாழ்க்கையிலே நாங்களும் கூட கர்த்தரை வேதனைப்படுத்துகிறதான ஒரு இடத்துக்கு வர முடியும். நாங்கள் கர்த்தர் யார் என்பதை சரியாக நாங்கள் கற்றுக்கொள்ளாவிட்டால், நாங்கள் அறிந்திராவிட்டால், எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செய்கிறதான கிரியைகள் ஒரு நேரத்திலே எங்களை படைத்த தேவனை வேதனைப்படுத்துகிறதான ஒரு கிரியையாக இருக்கக்கூடும். இதனால் அவர்கள் தேவனோடு உறவு இல்லாதவர்களாக அவர்கள் வளர்ந்தார்கள்.
ஏலியோட பிள்ளைகள் ஒத்னியேல் பினேகாஸ் கர்த்தரை சரியாக அறியாததனால், அவர் எப்படிப்பட்ட தேவன், யார் அவர், அவருக்கு உகந்த விதத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை அவர்கள் அறியாததினாலே அவர்கள் தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிற ஒரு வாழ்க்கைக்குள் வந்தார்கள். இதனால் அவர்களுக்குள் தேவ பயம் அற்று போனதினால் கீழ்ப்படியாத ஒரு வாழ்க்கை அவர்களுக்குள் வந்தது. எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நாங்கள் தேவன் யார் என்பதை அறியாமல், தேவனுடைய உறவு சரியாக எங்களுக்கு இல்லாவிட்டால், நாங்களும் தேவனுக்கு கீழ்ப்படியாத கலகம் விளைவிக்கிற ஒரு மனிதனாக வாழ முடியும். எங்களால் முடியும். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய காலை நேரங்களே மாற நாங்கள் ஜெபத்திலே அமர முடியும். நாங்கள் தேவனுடைய வார்த்தையை கூட தியானிக்க முடியும். நாங்கள் பல காரியங்களை செய்ய முடியும். ஏலியும் அவருடைய பிள்ளைகளும் அந்த தேவனுக்குரிய ஊழியத்திலே அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் வருஷக்கணக்காக அதை செய்து வந்தாலும் தேவனை அறிய வேண்டிய பிரகாரமாக அறியாததினால் அவர்கள் தேவனோடு உறவில் நிலைத்தில்லாதவர்களாய் அவர்கள் வாழ்ந்தார்கள். அதன் அடுத்த கட்டமாக அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாத ஒரு வாழ்க்கை பழக்கமுள்ளவர்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். இது இன்றைய நாளிலே என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலும் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்காக நாங்கள் எதை செய்ய வேண்டும்? நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபித்தது, நாங்கள் தேவனோடு வார்த்தையை தியானிக்கிறது மட்டுமே தங்கிவிடாது. அதிலே நாங்கள் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ முயற்சி செய்ய வேண்டும். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறோம், அவர்கள் கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த மகா பெரிய பொறுப்பை அவர்கள் துஷ்பிரயோகம் செய்கிறவர்களாய் இந்த ஏலியும் ஒத்னியேல் பினேகாஸுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருந்த அந்த ஆசாரியத்துவம், ஒரு பொறுப்பு கொடுத்திருந்தார். அந்த பொறுப்பினை அவர்கள் துஷ்பிரயோகம் செய்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். எப்படி இதை செய்தார்களானால் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். அதற்கு கீழான வார்த்தைகளிலே தேவன் ஆசாரியர்களுக்கென்று காணிக்கைகளை கொண்டு வந்த மக்களிடத்தில் ஒரு காரியத்தை பிரித்திருந்தார். ஆனால் இந்த ஆசாரியர்கள் எதை செய்தார்கள் என்றால், தேவனுக்கு கொடுக்கிற பலியை இவர்கள் கொள்ளையாடினார்கள். இவர்கள் அதை போய் எடுத்தார்கள். எனவே தங்களுக்கு கொடுத்த பொறுப்பிலே அவர்கள் கவனமாய் இல்லாமல் அவர்கள் அதை துஷ்பிரயோகம் செய்கிற, அதை தவறான வழியிலே பயன்படுத்துகிற, அந்த நேரத்திலே அந்த இடத்துக்கு வருகிற மக்களோடு பெண்களோடு தவறான உறவிலே ஈடுபட்டார்கள். தங்களுக்கு கிடைத்த அந்த பொறுப்பை தவறாக பிரயோஜனப்படுத்தினார்கள், தங்கள் ஆசைகளை, தங்கள் இச்சைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு. எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த அழகான இந்த ரட்சிப்புக்கு ஏதுவான வாழ்க்கையை நாங்கள் எங்களுடைய சுயமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? ஒரு நாள் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், ஆனால் அதற்கு பின்பதாக தேவன் கொடுத்த அவர் விருப்பமான வாழ்க்கையை வாழாது நாங்கள் எங்கள் சுயத்துக்காக, எங்கள் இச்சைக்காக தேவனுடைய காரியங்களை நாங்கள் பயன்படுத்துகிறோமா? அவர் கொடுத்த தாளந்துகளாக இருக்கலாம், வரங்களாக இருக்கலாம், அபிஷேகங்களாக, அவர் கொடுத்த ஜீவியமாக இருக்கலாம். தேவனுக்கு விரோதமான காரியத்துக்காக, அவர் விரும்பாத செயல்களை, எங்கள் சுயத்தை நிறைவேற்ற நாங்கள் இந்த நாளிலே பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமா? அடுத்ததாகத்தான் அந்த நாட்களிலே வாழ்ந்த ஜனங்கள் தேவனை வெறுக்கும் அளவுக்கு இந்த ஆசாரியருடைய வாழ்க்கை உதாரணத்துவமின்றி காணப்பட்டதினால் அவர்கள் தேவனுக்கு கொண்டு வந்து கொடுக்கிறதான காணிக்கை காரியங்களிலே வெறுப்புண்டாகும் அளவிற்கு இவர்கள் செயல்பட்டார்கள். இன்றைக்கு என்னுடைய உங்களுடைய வாழ்க்கை, நம்மை சுற்றி காண்கிற ஜனங்கள் அந்த தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாத படிக்கு, அவர்களை வழிநடத்த முடியாத படிக்கு, எங்களுடைய சபைக்கு, குடும்பத்துக்கு, சமூகத்துக்கு உதாரணத்துவமுள்ள இல்லாத ஒரு வாழ்க்கையாய் காணப்படுகிறதா? நாங்கள் சற்று இந்த காலை நேரத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே இப்படியாக வாழ்ந்த அந்த ஏலியினுடைய பிள்ளைகள் ஒத்னியேல் பினேகாஸ் ஒரு நாள் நிராகரிக்கப்பட்டார்கள். அவர்களுடைய அந்த ஆசாரியத்துவம் அவர்களை விட்டு நீங்கினது. தேவன் அவர்களை விசேஷித்த விதமாய் தெரிவு செய்த திட்டம் ஒரு நாள் நிற்கிற இடத்திற்கு வந்தது. எனவே தன் பிரியமானவர்களே, நாங்கள் கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு காரியத்தை நாங்கள் செய்து கொண்டு ஒரு நாள் அது நிராகரிக்கப்பட்டு விட்டால் அதில் இருக்கிற வேதனை மிகவும் பெரியதாக இருக்கிறது. எனவே தேவன் ஒரு நாள் அவருடைய வார்த்தையில் தெளிவாக சொல்லப்படுகிறது. 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 35வது வார்த்தையை நீங்கள் பார்த்தீர்களானால் தேவன் சொல்லுகிறார், நான் இவர்களை நிராகரித்து என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்கிற ஒரு மனுஷனை தெரிவு செய்வேன் என்று.
இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய உள்ளத்துக்கும் சித்தத்துக்கும் ஏற்றதை செய்கிற ஒரு மனிதனாக, ஒரு மனுஷியாக, ஒரு வாலிபனாக, ஒரு முதியவராக கர்த்தர் உங்களை விரும்புகிறார். நாங்கள் ஒரு புதிய நாளில் இந்த நாள் வாழப்போகிறோம். இந்த காலை நேரத்திலே நாங்கள் எங்களை மனதுவார திருத்தி கொள்ள கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுப்போமா? தேவனுடைய உள்ளத்தையும் சித்தத்தையும் அறிந்து கொள்ளுவோமா? கீழ்ப்படிவோமா? உதாரணத்துவம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழுவோமா? அதன் மூலம் அநேக மனிதருடைய வாழ்க்கையிலே பாரிய தாக்கத்தை கொடுப்போமா?